வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை இந்த வாரம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஜோதிட நேரத்தின் 519வது வாரம். நேயர்களாக நீங்கள் காட்டக்கூடிய அன்புக்கு மிக மிக நன்றி. வேந்தர் டிவி நிர்வாகத்திற்கும் நிர்வாக தலைவராக இருக்கக்கூடிய பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும், டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும், CO மேடம் அவர்களுக்கும், டெக்னீஷியன் அவர்களுக்கும், டிஜிட்டலில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும், எங்களுடைய நிகழ்ச்சிக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய விளம்பரதாரர் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொருத்தருக்கும். இந்த வாரம் 13/10/2025 முதல் 19/10/2025 வரை தீபாவளியின் முதல் நாள் வரை. அதனால் தீபாவளி அன்றைக்கி நீங்கள் மறந்துடுவீங்க. அதனால் முதலே வாழ்த்து சொல்லிட்டு உடனே அதுக்கு ஒரு குறை சொல்லி பேசப்படாதீங்க. புரட்டாசி 27 முதல் ஐப்பசி 2 வரை. ஸோ ஐப்பசி மாதம் ஆரம்பிக்கின்றது. ஸோ புரட்டாசி இப்போ தான் ஆரம்பித்தோம். அத்தனை பூஜையும் சனிக்கிழமை முடிச்சிட்டிங்க. புரட்டாசியே போயிடுச்சு. இனி ஆடு மாடு கோழி எல்லாம் பத்திரமாக வெளியில் வர்றதுக்கு பயப்படும். ஐப்பசி மாதம் சூரியன் துலா ராசியில் நீச்சமாகி இருக்கக்கூடிய மாதம் தான் ஐப்பசி. கன்னியா மாதம் என்பது போய் இப்போது துலா மாதமாக மாறப்போகுது. சூரியன் நீச்சம் ஐப்பசி 1 ஐப்பசி 30 வரை தமிழ்நாட்கள். ஐப்பசி மாதம் 18/10/2025 முதல் 16/11/2025 வரை. ஐப்பசியில் உங்களுக்கு தெரியும் மழை வெள்ளம் புயல் இதெல்லாம். ஆனால் என்னென்னா சூரியன் நீச்சம். அரசியல் தலைவர்கள், பிரபலமானவர்கள், பேர் புகழ் மிக்கவர்கள், பெரும் தொழிலதிபர்கள், உலகத் தலைவர்கள், பிரதமர்கள், ஜனாதிபதிகள், இராணுவ பட தளபதிகள், முப்படை தளபதிகள், பெரிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையில் கோலேச்சி நிற்கக்கூடியவர்கள் எல்லோரும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் மிக அதீத கவனம். நீதியரசர்கள், நீதிபதிகள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. நம்ம ஜோதிடத்தில் பஞ்சாங்கத்தின் குறிப்புப்படி சொல்வது, மலை சரிவுகள்லாம் கவனமாக இருக்கணும். மலை பிரதேசங்களில் இருப்பவர்கள் நீர் வடிகால்லாம் சரி பண்ணலைன்னா வெள்ளம் எங்கும் வெள்ளம், எதிலும் வெள்ளம், எல்லா லெவல்லையும் கண்டிப்பாக இருக்கும். எல்லா மலை பிரதேசங்கள், கோயிலுடைய அமைப்பு, அதே போல் திருவிழாக்கள், கந்த சஷ்டி கூட்டத்திலலாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது. இதெல்லாம் ஐப்பசி மாதத்தில் பார்த்து கொள்ளக்கூடிய விஷயம். விலங்குகளுக்கு பெரிய ஆபத்து, விலங்குகளால் மனிதர்களுக்கு ஊருக்கு ஆபத்து, இதெல்லாம் ஐப்பசி மாதத்தில் காணப்படக்கூடிய விஷயம். குறிப்பாக புயல் பாதிப்புகள், சூரியன் நீச்சமாகி துலாத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம், மருத்துவத்துறையில் புரட்சி, சினிமா துறையில் புரட்சி, அதே போல் சினிமாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு உயிருக்கு ஆபத்து, இதெல்லாம் ஏற்படும். ஸோ இப்போ நிகழ்ச்சியில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்கள் ஐப்பசி மாதத்தில் என்ன செய்யலாம், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கலாம் என்று பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். பெண் தெய்வ வழிபாடு. தொண்டை பகுதி, காது பகுதி, வாய்ப்பகுதி, பற்கள் பகுதி, ஆயில் புல்லிங்னு சொல்லுவாங்க. வாயில் ஒரு 10 ml நல்லெண்ணெய் போட்டு காகல் பண்ணுறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு உன்னை தேவையில்லாத சொல்வார்கள், கண்டுகொள்ளாதீர்கள். இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டு விடுங்க. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும். பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் ஐப்பசி மாதத்தில் காணப்பட்டாலும் பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில்
அதீத கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. ஐப்பசி மாதத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். முருகர் வழிபாடு, சுப்பிரமணிய புஜங்கத்தை சொல்வதோ கேட்பதோ ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடிவயிறு சம்பந்தப்பட்ட சிறிய உபத்திரமும் பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். எதிர்பார்த்த அனுகூலங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான அனுகூலம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்திலும் அந்யோன்யம் அதிகரிக்கும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். வியாபாரத்தில் பணவரவில் இருந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயம். ராகவேந்தர் வழிபாடு செய்வதும் பாபாவை வழிபாடு செய்வதும் ரமண மகரிஷியை வழிபாடு செய்வதும் குரு வழிபாடுகள் யோகத்தை அதிகமாக பெற்றுத்தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் தீரும். செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் கண்டிப்பாக அனுகூலங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்திக்கூறுகள் மிதுனத்துக்கு காணப்படும். மரண பயம் நீங்கக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு. தொழிலில் புதிய தொழில் மாற்றங்கள், படிப்பு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள் நிச்சயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். இரத்தத்தில் பரப்பக்கூடிய தொற்று நோய் விஷயம், பிபி சுகர் விஷயத்தில் கவனம். துர்கையை சரணாகதி அடைவதும் துர்கை மந்திரத்தை கேட்பதும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மரண பயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண தடைகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். புது வரவுகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை தரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான சாத்தியக்கூறுகள். கடகராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதம், சந்தோஷம், ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் அதிக கவனம். பிள்ளையார் விஷயத்தை பிடித்து கொள்வது பயமில்லாமல் இருக்கும். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் திங்கட்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சை பழ ஊறுகாவும் தானம் கொடுக்க நல்லதும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் காணப்படலாம். பழக்க வழக்கத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். தனிப்பட்ட முறையில் அனுகூலங்கள், ஏற்றங்கள், பெரிய அளவு நம்பிக்கை ஏற்படும். சிம்மராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். தைரியம், நம்பிக்கை ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் காதல் அமைப்பில் மனமிட்டு பேசுவதும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இஎன்டி விஷயத்தில் அதீத கவனம். பற்கள் விஷயத்தில் அதீத கவனம். சிவன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி. தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் டக்கென்ற அனுகூலம் காணப்படும். நகைகள் எந்த விலை போனாலும், வெள்ளி பொருள்கள் எந்த விலை போனாலும் அதிகமாக வெள்ளி நகைகளை வாங்கக்கூடிய ராசிகளில் கன்னியா ராசிக்காரர்கள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். வார்த்தைகளில் விஷயத்தில் தேன் தடவிய வார்த்தை. வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருப்பதனால்
நீச்சமாக இருப்பதனால் ஞாயிற்றுக்கிழமையில் மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் தயிர் சாதம் எலுமிச்சைப்பழ ஊறுகாய் தானம் கொடுக்க பெரிய பதப்போ பெரிய வாக்குவாதங்களோ நிச்சயம் இருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கண்ணு சம்பந்தப்பட்ட உபத்திரம், அனுமனை பிடித்து கொள்வதும் அனுமன் சாலிசாவை கேட்பதும் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். சுபகாரியங்கள் நல்ல விஷயத்தில் திடீரென்று தடைகள் ஏற்படலாம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கலை கண்டிப்பாக நீக்கி விடுவது நன்மை ஏற்படுத்தி தரும். காதல் அமைப்பிலும் அனுகூலங்கள் காணப்படும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும். தேக ஆரோக்கியத்தில் இருந்த பதட்டமெல்லாம் குறையும். நல்ல மருந்து மாத்திரைகள் வேலை செய்யும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறையும். இழுபறியாக இருந்த சிக்கல் தீரும். யோகமும் அனுகூலமும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை துலா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக அனுகூலங்கள் காணப்படும். முருகர் வழிபாடு வைத்துக் கொள்வதும் சுபகாரிய தடைகளை நிவர்த்தி ஏற்படுத்திக் கொள்வதும் வயிறு சம்பந்தப்பட்ட அசிடிட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக பார்த்து கொள்வதும் பிள்ளைகள் விஷயத்தில் அந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் டக்குன்ற திருமண தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடையெல்லாம் நீங்குவதும் பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். புது தொழில் தொடங்குவதற்கெல்லாம் யோசிக்காமல் தைரியமாக தொடங்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பெருமாள் வழிபாடு, கோவிந்த நாமாவளி சொல்வது, பிபி சுகர் தைராய்டு போன்ற விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பதட்டமில்லாமல் இருந்தால் போதும், ப்ரெஷர் ஏறாமல் இருந்தால் போதும். உடற்பயிற்சியை மறக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு டிப்ரெஷன் வரும். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். தாய்வழி உறவு தந்தை வழி உறவு பிறந்த உங்களுடைய குடும்பத்தினர் இருக்கக்கூடிய ஊரில் முதலீடு செய்வதற்குண்டான அனுகூலங்கள் ஏற்படுவது. யோக பலத்தை அதிகமாக பெறுவது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் தீர்வதெல்லாம் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பதட்டம் ஏற்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பதட்டம் மயக்கம் போன்ற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். விநாயகர் வழிபாடு, சூரியன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை என்ற எல்லா விஷயத்திலும் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். புதிய முயற்சிகள் லாபத்தை ஏற்படும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருக்க வேண்டும். சூரியன் நீச்சமாக இருப்பதனால் வாகனத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வாழ்க்கையை மாற்றிவிடும். எனவே 2 வீலரில் செல்லக்கூடிய மகர ராசிக்காரர்கள், இளம் வயதை சார்ந்தவர்கள், இளம் பெண்கள் அதீத கவனமாக பழக்க வழக்கத்திலும் வண்டி வாகனத்திலும் இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரம் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், தேவையில்லாத நமக்கு மனத்தாங்களோ கஷ்டங்களோ ஏற்படலாம். நரசிம்மர் வழிபாடு யோக பலத்தை பெற்றுத்தரும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு
பெற்றோர் பெரியோருடன் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வேற்றுமொழி மனிதர்களால் தேவையில்லாத மனக்கசப்பும் சங்கடங்களும் ஏற்பட்டு விடலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வெல்லமும் சுக்கும் இஞ்சியும் வாங்கி கொடுப்பது, வெல்லமும் சுக்கும் ஏலக்காயும் வாங்கி கொடுப்பது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தான் உண்டு தான் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாலிகள். அதிச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் மற்ற விஷயமெல்லாம் சாதகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தாயார் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு மிக மிக முக்கியம். நரம்பு சம்பந்தப்பட்ட காலு சம்பந்தப்பட்ட இழுக்கிறது, பதட்டம் ஆகிறது, மயக்கம் வருவது போன்ற விஷயத்தில் மீனராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். பெற்றோர் பெரியோருடன் இருந்த மனத்தாங்கல் தீரும். கண்டிப்பாக சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். முதலீடுகளுக்கு குறை இருக்காது. தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். வியாபாரத்தில் அந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாத பலனை பார்த்தோம். இப்பொழுது வார பலனை எப்படி என்பதை பார்ப்போம். இந்த வாரத்தில் நாம் பார்க்கக்கூடிய முதல் ராசி மேஷம். குடும்ப விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கும். வெள்ளைக்கொடியெல்லாம் போட்டக்கூடாது. வெள்ளை பெட்ஷீட்டை போட்டுக்குங்க. எது வந்தாலும் சமாதானம்தான். முடிஞ்சால் யாருக்கும் தெரியலன்னா தோப்புக்காரணம் போட்டுங்க. பீஸ்ஃபுல்லாக இருங்க. குடும்பத்தை ஜெயிச்சு மேஷம் வெளியில் ஜெயிக்கவே முடியாது. குடும்பத்துக்கிட்ட தோக்கக்கூடிய மேஷம் வெளியில் ஜெயிக்கும். இது பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கும். காதல் அமைப்பு அனுகூலம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். மன அழுத்தம் தீரும். மரண பயம் நீங்கும். பணவரவுக்கு உண்டான அனுகூலம் காணப்படும். தொழிலில் அதிக முன்னேற்றம் ஏற்படும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். புது புது தொழில் டக்கு டக்குன்னு ஏற்படும். பயணங்கள் அனுகூலத்தை தரும். புது கௌரவங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். மகான்கள் தரிசனம் ஏற்றத்தை தரும். பணம் விரயம் அதிகமாக இருக்கும். தீபாவளி செலவுகள்லாம் நிறையா ஆகும். நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஊருக்கே பண்ணுவீங்க. அதனால் அது கேட்கவா வேணும்? எல்லாரும் வந்து கொண்டே இருப்பார். ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு அது ஒரு பாதிப்பாக இருக்கும். ஆனாலும் தெய்வம் அதற்கேற்ற பண வரவை கொடுத்து கொண்டே இருக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பயணங்கள், பெரிய மனிதர்களை சந்திப்பது, மகான்களை தரிசனம் செய்வது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதற்குண்டான பிராப்தங்கள் ஏற்படுவது, அரசாங்க உத்தியோகத்தில் பெரிய பொசிஷனுக்கு வருவது, ப்ரமோஷன் ஏற்படுவது, இன்க்ரிமெண்ட் ஏற்படுவது, அயல் நாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வருவது, பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த மனத்தாங்கல் கஷ்டங்கள்லாம் நீங்குவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு, இன்க்ரிமெண்ட்டு, இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் டக்கு டக்குன்னு நல்லதே நடக்கும். பழைய கடன்கள் பைசல் செய்வது, வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு எடுப்பது, வண்டிகள் வாங்குவது, முதலீடுகள் செய்வது, பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருப்பது, தேகாரிக்கத்திலெல்லாம் நான் மாத பலன் புரட்டாசி சொல்லியிருக்கிறேன். ஐப்பசி புரட்டாசி முடிந்து ஐப்பசி மாதம் அல்லவா? ஐப்பசி மாதத்தில் இந்த மாத பலனில் இருக்கக்கூடிய பரிகாரத்தை பார்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த
பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். கணவன் மனைவிக்கு உண்டான அந்யோன்யம் அதிகரிக்கும். தைரியம் ஏற்படும். இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் இருந்த சிக்கல்கள் தீரும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எல்லா விஷயமும் ஏற்றத்தை ஏற்படும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்கள் நல்ல பேர் புகழை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை தரும். தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடன் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய கோபதாபங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். வார்த்தைகளில் தேன் தடவி வார்த்தை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். ரொம்ப நாட்களாக தேகாரோக்கியத்தில் உபத்திரம் கொடுத்திருந்த ஒரு நோய் உபத்திரம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். ஒரு நாள் 2 நாள் மருத்துவமனையிலிருந்து அதை சரி செய்து கொண்டு வீட்டுக்கு வருவது ஏற்றம் தரும். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் அமையும், உத்தியோகம் அமையும், வியாபாரம் அமையும், படிப்பு அமையும். மனதில் பெரிய சந்தோஷம் ஏற்படும். ஒன்றுமே இல்லாத செய்யாத தப்புக்கு வேலையெல்லாம் இழந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழிலில் அதிகமாக அனுகூலம் ஏற்பட்டாலே எல்லா விஷயத்திலிருந்து வெளியில் வரலாம். அந்த அளவுக்கு நல்ல காலகட்டம். தொழிலில் ஜீவனஸ்தானத்தில் காணப்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை தரும். புதிய முயற்சிகள் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக தொலைதூர பயணங்களை தைரியமாக எடுத்துக்கொள்ளலாம். குடும்பத்தை விட்டு பிரிந்து தொலைதூரத்துக்கு செல்ல வேண்டும் என்று மன வருத்தமெல்லாம் வேண்டவே வேண்டாம். தாய் வழி உறவு அனுகூலங்கள் ஏற்படுவது, வியாபாரத்தில் யோக பலத்தை பெறுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படும். தொழிலில் இருந்த சிக்கல் தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீர்வது ஆச்சரியம் என்பதை புது தொழில் பழைய கூட்டாளிகளில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இடம் மாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், சுபகாரிய அமைப்பு, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீர்வது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவது, புதிய தொழில் அமைப்பு, புது பொறுப்புகளுக்கு வருவதெல்லாம் டக்கென்று நடைபெறுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். கடகராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவது பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக ரீதியாக எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்படுவது கடகத்திற்கு பெரும் நம்பிக்கையும் பெரும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். ஒவ்வாமை விஷயத்தில் அதிக கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு மாதிரி இருந்த மனத்தாங்கள் கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது, உங்களை சுற்றி உபத்திரம் கொடுத்திருந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அனுகூலமான அமைப்பு, ஏற்றமான அமைப்பு, திடீர் அதிர்ஷ்டம் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக பெரிய நம்பிக்கை, பெரிய சந்தோஷங்கள் ஏற்படுவது அற்புதமான அமைப்பையும் ஆனந்தமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் தொடர்ச்சியாக இருந்த
மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் மட்டும் கூடவே கூடாது. மன அழுத்தத்தில் தேவையில்லாத பாதிப்புகளை நிவர்த்தி கொள்வது அனுகூலமான அமைப்பை தரும். எல்லா விஷயத்தையும் சுமூகமாக முடிக்கக்கூடியதில் வல்லவரான கடகராசிக்காரர்கள் தேவையற்ற பதட்டத்தை மட்டும் கண்டிப்பாக நெக்லெக்ட் செய்து கொள்வது நன்மையான அமைப்பு. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு செய்து கொள்வதும் தைரியத்துடன் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி என்ற எல்லா விஷயமும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படுவது சிம்மராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை பெற்றுத்தரும். சிம்மராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் தீரக்கூடிய காலகட்டம், நிம்மதி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வாகன அமைப்பில் மாற்றங்கள் கண்டிப்பாக எல்லா பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலங்கள் ஏற்படும். பழைய பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக தீர்வதும் எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுவதும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். விரயங்கள் அதிகமாக காணப்பட்டாலும் சுப விரயமாக இருப்பதனால் அதுக்கேற்றவாறு நீங்கள் மாறிக்கொள்வது ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படும். வண்டி வாகனங்கள் நிச்சயமாக தெய்வ கடாட்சத்தால் கிடைக்கக்கூடிய சமயத்தில் பிறகு பார்த்து கொள்கிறேன், இப்பொழுது வேணாம் எல்லாம் சொல்லாமல் உடனடியாக வாங்கி கொள்வது ஆச்சரியமான அமைப்பாக இருக்கும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியால் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்றெல்லாம் சொல்லாமல் குரு அதிச்சாரத்தில் இருப்பதனால், சனிக்கு குரு பார்வை இருப்பதனால் எல்லா விதமான மன அழுத்தமும் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும், கல்யாண அமைப்பு டக்கு டக்கென்று நடைபெறுவதும், பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதும், தைரியம் ஏற்படுவதும், எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுவதும், தேகாரோக்கியத்தில் மன அழுத்தங்கள் கொடுத்து கொண்டிருந்த விஷயத்துக்கெல்லாம் நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவர்கள் கிடைப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் நிமித்தம், உத்தியோக நிமித்தம், வியாபார நிமித்தம், படிப்பு நிமித்தமாக எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் பெரிய அளவுக்கு பிராப்தத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி என்று பெரிய அளவுக்கு சந்தோஷமான அனுகூல பிராப்தம் நிம்மதியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக இருந்த மனத்தாங்கல்கள் எல்லாம் படிப்படியாக தீர்வது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் குடும்பத்தில் நிம்மதி, சண்டை சச்சரவால் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, டக்கு டக்குன்ற திருமண தடைகள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் அற்புதமான ஏற்றமும் நம்பிக்கை ஏற்படுவதும், பணத்தட்டுப்பாடு தீர்வதும், பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுவதும்,
வியாபாரத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படுவது, ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர். எல்லாச்சும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறதும், உங்கள் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறது, செவ்வாய் இருக்கிறது, இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். வண்டியில் வித்தை காட்டுக்கிறது, கோபப்படுறது, ஆப்போசிட் செக்ஸ் விஷயத்தில் கோபப்படுறது, குடும்பத்தில் யாரையாவது துணை அல்லது துணைவாரை போட்டு கடிக்கிறது, இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. பொறுமையாக இல்லைன்னா மாட்டிப்பீங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல கவனமாக பார்த்துக்கணும். நரம்பு, முதுகு எக்ஸசைஸ் பண்ணணும். மற்றபடி பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். பண வரவு நிச்சயமாக ஏற்படும். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். முதலீடுகளுக்கு குறை இருக்காது. தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் அற்புதம், எடுத்த காரியத்தில் ஜெயம், நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. அதே போல் மேலதிகாரிகள் விஷயத்தில் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். அரசுத்துறை, அரசியல்வாதிகள் அதீத கவனமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேவையில்லாத வம்பில் போய் மாட்டிக்காதீங்க. கண்டிப்பாக சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பார்த்துக்கொள்வது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஆனால் தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் வீடு உண்டு, தன் குடும்பம் சொல்வது உண்டு என்று கேட்டுக்கொண்டு இருப்பது விசேஷமான பலனை தரும். கணவனாக இருந்தால் மனைவியிடம் அன்பாக பேசுவதும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் அன்பாக பேசுவதும். உங்களுக்கு ஏதாவது ஒரு மன வருத்தம் இருந்தால் சொன்னால் தானே தெரியும். உங்களுக்குள்ளேயே வச்சுருந்தால் எப்படி தெரியும்? சொல்லி இது போல் நீ பண்ணுறது நியாயமான்னு கேட்டு, இல்லை அவருக்கே தெரியணுன்ற ஆர்கியூமெண்ட்லாம் விட்டுருங்க. அவருடைய நிலைமை என்னவோ தெரியாது. அதனால் பேசி மனதுக்கு பிடித்த இடத்துக்கு போயிட்டு வருவது விசேஷமான பலனை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விரயங்கள் சிறிது கவனமாக பார்த்து கொண்டாலும் சுபவிரய பிராப்தமாக ஏற்படும். மனதில் இருந்த பாரங்கள் போயிடும், டிப்ரெஷன் போயிடும், பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் போயிடும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகளை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது நல்லது ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பெரிய அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலமான சூழ்நிலை. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முதலீடுகளுக்கு குறைவிருக்காது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, அத்தனை சுபகாரிய தடைகளும் டக்கு டக்குன்னு நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது விருச்சிக ராசிக்காரர்கள் அனுகூலமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வண்டி வாகனங்கள் டக்குன்னு முடிச்சுக்கிறது நல்லது தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் சுபவிரயமும் தாய்வழி உறவும் தந்தை வழி உறவும் மேன்மை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதே போல் மன அழுத்தம் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு. தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும்
வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், புதிய நம்பிக்கை, புதிய ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு கோதுமை தவிடு, கோதுமை மாவு, கோதுமை சப்பாத்தி, வெல்லம் கலந்து கொடுக்க தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கும். கண்டிப்பாக எளிய பரிகாரமாக இருந்தாலும் பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு தடைகள் காணப்படலாம். கோபம் வேண்டாம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் எவ்வளோதான் உங்களுக்கு அன்புக்கு பாசமானவராக இருந்தாலும் ரொம்ப போட்டு முறுக்கி கொண்டு உடைத்து விடாமல் பார்த்து கொள்வது நீங்கள் தான் இருக்க வேண்டும். ஊருக்காக துணை அல்லது துணைவியாரை கடும் சொற்களால் பேசாதீர்கள். கண்டிப்பாக ஊர் உலகம் உங்களுக்காக வந்து நிற்காது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அவர், அவருக்கு நீங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது. தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், படிப்பில் போன்ற விஷயமெல்லாம் அனுகூலமும் சந்தோஷமும் லாபமும் புது பதவி உயர்வும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி, கூட்டு தொழிலில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, அரசு உத்தியோகம் ஏற்றம் பெறுவது, அரசாங்க தொடர்பு இருப்பவர்களுக்கு பெரிய அனுகூலங்கள் காணப்படுவது, ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். சுபகாரியத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலை. டக்குன்னு இளம் வயதை சார்ந்த மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். புது தொழில் தொடங்குவது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொடங்குவது, வியாபாரத்தில் ஏற்றமும் அனுகூலமும் சந்தோஷமும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் தடைகளெல்லாம் தவிடுபடியாக்குறது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தேவையில்லாத பதட்டத்தை குறைத்து கொள்வதற்கு விநாயகரை எப்பொழுதும் பிடித்து கொள்வது பலவிதத்தில் நன்மை தரும். மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே சமயம் வெளியிடம் பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் விட்டு கொடுப்பதும் உஷாராக இருப்பதும் உங்களுடைய தலையாய் கடமை. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, உறவினர் தலையீடு சிக்கலை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய ராசிக்காரர்கள். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படுவது, பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் ஏற்படுவது, நரசிம்மரை பிடித்து கொள்வது தான் ஜெயம் ஜெயம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தில் அடிவயிறு, கழிவு, முதுகு தண்டுவடம், கழுத்து பகுதி இப்போ எக்ஸசைஸ் செய்து கொள்ளவில்லை என்றால் தவறு வரும். வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கோபதாபங்கள் கூடவே கூடாது. உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். தொழிலில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். டக்குன்று கொடுத்த வாக்கை குடும்பத்திலும்
வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். வெள்ளிக்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிக்க தடைகளும் மனத்தாங்களும் மனபயமும் நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவதை ஐப்பசி மாதம் முழுவதும் இந்த வாரம் மட்டும் வைத்துக்கொள்ளாமல் இந்த வெள்ளிக்கிழமை உணவளிப்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது விசேஷமான பலனை தரும். குடும்பத்தில் உள்ள பெரியோர்களின் உடல்நிலை உங்களை விட ஒரு வயது பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வதும், பயணங்களில் சிறிது கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்வதும், அவர்களுக்கும் உங்களுக்கும் தர்க்கமில்லாமல் இருப்பதும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கும்பராசிக்காரர்களுக்கு வாகன அமைப்பில் மாற்றங்கள், புதிய முயற்சிகள், வெற்றிகள், கூட்டு தொழிலில் மட்டும் கோபம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இழுபறியாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த வாரம் காணப்படுகிறது. தொழில் ரீதியாக சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், மேலதிகாரிகளுடன் தர்க்கம் இல்லாமல் இருப்பது புத்திசாலித்தனம். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது மிக மிக முக்கியம். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் போன்றவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் பரிவர்த்தனையால் நிச்சயமாக அனுகூலங்கள் காணப்படும். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, உத்தியோக தடைகள் நீங்குவதெல்லாம் டக்குன்று ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் இருந்த மனத்தாங்கல்கள், வாக்குவாதங்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வாரத்திலோ அல்லது வரக்கூடிய ஐப்பசி மாதத்திலோ நீண்ட நாட்களாக தேகாரோக்கியத்தில் இருந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு வந்து அதை சர்ஜரி செய்து கொள்வதோ அல்லது அதுக்கு வேறு மாதிரி சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வதோ, நேச்சுரோபதியோ ஹோமியோவோ ஏதோ ஒரு முறையில் முழுதுமாக பிரச்சனை தீர்ந்து ஆனந்தமும் பேரானந்தத்தையும் பெறுவதும், உடற்பயிற்சி தினமும் ரெகுலராக செய்யக்கூடிய வாரமாக காணப்படுவதும், அப்பாடா டெய்லி உடற்பயிற்சி செய்தால்தான் நமக்கு ஒரு நிம்மதி என்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரமும் வரக்கூடிய ஐப்பசி மாதத்திலும் ஏற்படும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை தரும். அரசு துறை, அரசியல்வாதிகள், தனியார் துறையில் மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் இல்லாமல் இருப்பது ஆனந்தம் பேரானந்தத்தை பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் அதீத கவனமாக இருப்பது முக்கியம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 13/10/2025 முதல் 19/10/2025 வரையில் இந்த வாரத்திற்குண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய பரிகார முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.